Correct. Because இப்போ பாருங்க மனசுல எது ஆழமா உட்கார்ந்துருக்கு அப்படியே பழசு தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. What is his power? It is not coming to you. What is this? Is the word's power? Jesus that act power? You are not meditating on it. Now what we meditate that comes to our hand. நாம எதை அதிகமா யோசிக்கிறோமோ அதிகமா செய்யறோமோ சொல்றோமோ அது நம்ம கைக்கு வந்துரும். பாருங்க எது நம்ம மனசுல ஆழமா இருக்குது. அவர் தப்பு இல்ல. நம்ம 20 வருஷமா அதை தான் கேட்டுட்டு இருக்கோம். கரெக்ட் சார், பாவியா இருந்தோம். என்ன பாவியா இருந்தோம், இப்ப பாவிகள் இல்ல அப்படி நம்பினீங்கன்னா அடுத்த நிமிஷம் நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. நான் பாவினா கண்டிப்பா அந்த ஆவிதான் உங்க வீடு இருக்கும். அதுதான் இப்ப நானு இடையில நிறுத்திட்டு நீங்க யாருன்னு கேட்டேன். கண்டிப்பா நீங்க சொல்லணும். இப்ப நீங்க இல்ல, I told you what is the great exchange happened on the cross. Yes bro, true. அதுக்கு அப்புறம் நீங்க யாரு சொல்லுங்க? பரிசுத்தவான். வெரி குட். ನೀತಿಮಾನವರ್. ರಕ್ಷಣೆ ಸಿಕ್ತು. ಸಿಕ್ಕ ನನಗೆ ಕನ್ನಡ ಬರುತ್ತೆ, ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ತೀನಿ. ರಕ್ಷಣೆ ಸಿಕ್ತು, ಕರೆಕ್ಟ್. சொல்லுங்க நீ யாரு? Thank you. ஜீசஸ் கூட 12 டிசாபிள் தான். அவருக்குள்ள நான் 13ஆ இருக்கிறேன் டிசாபிள். அப்படினா ரட்சிக்கப்பட்டிருக்கு. அவர் இல்ல. சுமன் bro 14ஆவது. சீக்கிரம் சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன். பாருங்க, கடவுள் யாரு, இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அப்புறம் சிஷ்யனா இருக்கிற நீங்க யாரு? உங்களுக்குள்ள என்ன இருக்கு? அதுதான் சொல்லணும். நீங்க சிஷ்யன் எனக்கு தெரியாது. சிஷ்யன் கண்டிப்பா மேலோட்டத்துக்கு தெரியுத சொல்ல வேண்டாம். நாம் இது வரைக்கும் உங்களுக்குள்ள நீங்க என்ன இயேசு கிறிஸ்து அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன ஃபீல் பண்றீங்க, நீங்க யாரு அப்படின்னு இயேசு கிறிஸ்து பைபிள் பிரகாரம் சொல்லிக்கிறேன். ஓகே, சொல்லுங்க சுமன், நீங்க யார் சொல்லுங்க? நான் கடவுளோட சிஷ்யன் ப்ரோ. தேங்க் யூ. அதை விட்டுட்டு மீதி வேற சொல்லுங்க. அது விட்டுட்டு நான் பரிசுத்தமான். கடவுள் என்ன பரிசுத்தப்படுத்திட்டார். ஓகே ஓகே, பரிசுத்தப்படுத்திருக்காரு, நீதிமான் ஆக்கியிருக்காரு, விசுவாசி, அற்புதம் செய்யறவரா மாத்திருக்காரு. நீங்க பண்ணுவீங்க கண்டிப்பா. ப்ரோ நான் ஜெபிக்கிறது எனக்கு நடக்குது ப்ரோ. கண்டிப்பா நான் நடக்குது, உண்மையை சொல்றேன். நான் மிராக்கிளுக்கு ஜெபிக்கும் மிராக்கிள் நடக்குது. விசுவாசம் மகா விசுவாசம். ஆமென். நம்ம கடைசி நாள் சாவும்போது கூட நான் விசுவாசி டிசைபிள் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்குள்ள இயேசு கிறிஸ்து விதிச்ச விதை என்ன? எந்த விதியை விதிச்சிருக்காரு? பர்ஃபெக்ட்டா விதிச்சிருக்காரு. கரெக்ட். சுத்தமா இருக்கிறது விதிச்சிருக்காரு. அசுத்தமானதை எடுத்துருக்காரு. கரெக்ட். அதான் விதிச்சாரு. அதான் வசனம் சொல்ற பார்க்கலாம். விதிச்சிருக்காரு. இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே நீங்க இருக்கிறீங்க நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து எப்படி மிராக்கிள் செஞ்சாரா? நீங்களும் செய்வீங்க, நானும் செய்வேன். அவரோட சாயல் இல்ல, அவரே தான் நீங்க. அப்படி இருக்கும் போது தான் பரிசுத்த ஆவி உள்ள இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட் இல்லைங்களா? அவரோட சாயல் தான். சாயல் கண்டிப்பா. அந்த சாயலுக்காக தான் அவர் சிலுவையிலே போனார். சிலுவையினால எனக்கு இது கிடைச்சதுன்னு நீங்க நம்பினீங்கன்னா, உங்க கையில அது இருக்குதுன்னு நீ நம்பினீங்கன்னா உங்க கையில உங்க வாழ்க்கை. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க நினைவுகள், உங்கள் எண்ணங்கள் இயேசு கிறிஸ்துவை பத்தி விசுவாசம் நம்பிக்கை எப்படி இருக்கோ, என்ன செஞ்சார் எனக்கு நம்பிக்கை இருக்கோ, அதே தான் நம்ம வாழ்க்கையா மாறும். நம்பிக்கை தான் வாழ்க்கையா மாறும். நம்பிக்கை, செயல், எண்ணங்கள், நீங்க என்ன சொல்றீங்களோ உங்களை பத்தி அதுதான் வாழ்க்கையா மாறுது. அதனாலதான் நீங்க யாருன்னு கேட்கிறேன், வேற எதுக்காகவே இல்லை. நீங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம அடுத்த லெவலை பத்தி பேசணும். திரும்ப நான் இதே மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த லெவல் இருக்கு. நீங்கள் எல்லாம் சிஷ்யர்கள், ஆனா பரிசுத்தமான சிஷ்யர்கள். நாம எல்லாம் சிஷ்யர்கள், ஆனா நீதி இயேசு கிறிஸ்து நீதியை பெற்றிருக்கக்கூடியவர். சரிங்களா? அதுதான். ஓகே சார், சொல்லுங்க சார். வசந்துக்கு போலாம். இப்போ கிளீனா பாருங்க. ஓகே, இதுக்கான சப்போர்ட்டிங்